வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஈவினிங் ஸ்நாக் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாழைப்பூ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஹெட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற போடுங்க. நல்லா ஊறி வந்தோடனே அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 5-6 வத்தல் அதையும் சேர்த்து முக்கி வச்சுக்கோங்க. முக்கி வச்சுட்டு கடலைப்பருப்பை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுங்க. பாருங்கள், அந்த மாதிரி நரன்னு இருக்குது பார்த்தீங்களா? பருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் அரைஞ்சிருக்கக்கூடாது. நம்ம போட்ட சோம்பு, மிளகாய் வத்தல்லாம் கூட அப்படியே பீஸாக அரைச்சி வந்துடும். இதுதான் பக்குவம். ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவில் வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்க அந்த வாழைப்பூ, அப்புறம் கொஞ்சம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டுமே அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நறுக்கின கொத்தமல்லி தழை, அப்புறமா பச்சை மிளகாய். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த பச்சை மிளகாய் அங்கங்கே வாய்க்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூ எப்படி தட்டணுன்றது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ரவுண்ட் பால்மாக எடுத்து கையில் வச்சு, உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் லைட்டாக அமுக்கணும். அவ்வளோதான். ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடணும். அப்போ தான் அந்த பொறுப்போடு வரும். இது பாருங்கள், ரெண்டாக எடுத்து காட்டுறேன் எப்படி வருது பாருங்கள். நல்லா வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து மாவும் நல்லா வெந்து இருக்கும். இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வாழைப்பூ பண்ணுற பக்குவம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வாழைப்பூ வடை மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.